ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹேர் கலரிங் பற்றின நிறைய டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே வெள்ளை முடி வந்துடுது. எனக்கு ஒரு 45ல் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை முடி ஆரம்பிச்சது. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் குட்டி பொண்ணாக இருக்கும்போதே நிறைய ஒயிட் ஹேர்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் அம்மா கெமிக்கல் டை தான் யூஸ் பண்ணினாங்க. அம்மா மாதிரியே தம்பிக்கும் சின்ன வயசுலேயே ரொம்ப வெள்ளை முடி வந்துருச்சு. தம்பியும் கெமிக்கல் டை தான் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்போ நமக்கு அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸே இல்லை. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 பக்கத்தில் தான் ஒயிட் ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிது. எனக்கு நார்மலாகவே சித்த வைத்தியம், பாட்டி வைத்தியத்தின் மேலெல்லாம் ரொம்ப ஆர்வம். அந்த காலத்தில் மங்கையர் மலர் புக்கை ரொம்ப அதிகமாக படித்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். ஸோ அதன் மூலிமா எனக்கு இந்த மூலிகைகள் மேலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு வர ஆரம்பிச்சிது. அதை வச்சு நிறைய எண்ணெய் காய்ச்சறது, ஹேர் பேக் போட்டுக்கிறது இப்படியெல்லாம் பண்ணுவேன். அதை வாரம் இல்லை 10 நாள் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு வெள்ளை முடிகள் வர்றது கொஞ்சம் லேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளை முடிகள் வர ஆரம்பிச்சதுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் சஜஷன் கேட்டேன். ஏன்னா அந்த டைம்லலாம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு இதே மாதிரி ஒரு க்ரீன் பவுடர் கொடுத்தாங்க. மேபி இப்போ புரியுது அது இண்டிகோவாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க அப்போ அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இதை போடுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும், இது ஹெர்பல் தான் அப்படின்னு சொல்லி. க்ரீன் கலரில் இருக்க எப்படிப்பா கருப்பாகும் அப்படின்னு கேட்டேன். கருப்பாகும், நீங்கள் போடுங்கன்னாங்க. அது போட்டால் நல்லா கருன்னு ஆகிடும். அது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடணுன்னு கூட தெரியாது. நிறைய போட்டு அது பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். என்னோடது நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு செம்பட்டை முடி. ஆனால் அது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு செம்ம கருப்பாயிடும். நல்லா தெரியும் நம்ம டை போட்டிருக்கோங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஹெர்பல்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டப்போ அதில் ஹெர்பல்னு போட்டிருப்பாங்க, ஆனாலும் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல்லையும் இதை படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வாங்கினதே கூட எனக்கு டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்கக்கிட்ட வாங்குறதுல பார்த்தீங்கன்னா எந்த பேருமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு சில்வர் ஃபாயிலில் பேக் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. தெரியாத ஒரு கம்பெனியை நம்புறதுக்கு ஃப்ரெண்டை நம்பலான்ட்டு அவங்கக்கிட்டே தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். அதில் என்னால் முடிஞ்சது என்னன்னா அந்த டை போடக்கூடிய டைமை நீடிக்கிறது. அடிக்கடி கரெக்டாக 1 மாதம் கழிச்சு இப்படியெல்லாம் போட மாட்டேன். என்னோட முடியில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் போய் திரும்ப என்னோட செம்பட்டு முடி லைட்டாக வெள்ளை முடிகள் வர்ற வரைக்கும் ஒரு 2.5 மாதம் 3 மாதம் வரைக்கும் விட்டுருவேன். ஏன்னா என்னதான் ஹெர்பல் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம அதை அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட். அதனால நான் அதிகமாக அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ தோட்டமெல்லாம் இருக்கிறதுனால நம்ம மருதாணி மரம் வச்சுருக்கோம். மருதாணி அதிலிருந்தே எடுத்துக்கிறது. அதே மாதிரி அவுரி செடியும் நான் வச்சுருந்தேன். ஸோ அதிலிருந்தே கூட அவுரியும் எடுத்துகிட்டு இருந்தேன். மருதாணி பிரச்சனை இல்லை, நமக்கு அது பாட்டுக்கு மரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவுரி அப்படி இல்லை, குறுகிய கால பயிர். அது பூத்து நிறைய காய்ச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு அது இறந்து போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ நம்ம விதைகளை சேகரித்து அடுத்தடுத்து உற்பத்தி பண்ணணும். எனக்கு ஒரு பெரிய பிரேக் ஆனதுனால எனக்கு அவுரி கிடைக்கிறது தடையாயிடுச்சு. எனக்கு அதனால பெரிய வருத்தம் நல்லா ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வெள்ளை முடியை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு எப்போ கிடைக்குமோ டைமு அதை பொறுத்து நம்ம கொஞ்சமாக அப்பப்போ கலர் பண்ணிக்கிறது தான். நான் இதுக்கு ரொம்பலாம் ஃபீல் பண்ண மாட்டேன். ஸ்கூலில் குழந்தைங்க கூட சில சமயம் மேம் நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. நான் பாட்டி தான் தங்கம் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் இப்போ ஃபஸ்ட்டாக போட்டது பார்த்திங்கன்னா பஞ்சாராஸ் ஹெர்பல் ஹேர் பேக்குன்னு சொல்லி ஒரு பேக்கெட் இருக்குது. ஸோ அதை தான் நான் மிக்ஸ் பண்ணி போட்டேன். நைட்டே கலந்து வச்சுட்டு காலையில் எடுத்து நான் தலைக்கு போட்டுக்கிட்டேன். இந்த மருதாணி பேக்கில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி, அப்புறம் நெல்லிக்காய் இதெல்லாமே கலந்துருக்காங்க. நமக்கு வேணும்னா கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மருதாணியோட எவ்வளோ ஆட் பண்ணாலுமே அதோட கலர்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. அந்த மருதாணியோட சிகப்பு மட்டும்தான் அதிகமாக நம்ம தலையில் பிடிக்கும். எண்ணெயாக காய்ச்சும் போது வேணால் சூப்பர் எஃபெக்ட் இருக்கும்.
இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டியோடாப்பில் தான் வாங்கினேன். மல்டி பர்பஸ் ரப்பர் ரீயூசபிள் க்ளீனிங் க்ளவுஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். பேரே வெறும் 29 ரூபா தான். நல்லா யூஸ் ஆகுது. நான் மத்தியானம் ஒரு 1:30 மணி பக்கம்தான் போட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் இனி கழுவணும். ஸோ அதுக்கு நடுவில் நான் வந்து மேலே போய் கார்டன் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷாம்பு எல்லாம் எதுவும் போடக்கூடாது, சும்மா தான் அலசணும். பாருங்கள் இப்போ எப்படி ஒரு ரெட் கலர் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இது வெறும் மருதாணி போட்டாலும் இப்படி தான் இருக்கும். இந்த மருதாணியோட நம்ம கலந்த கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி இதுக்கெல்லாம் எஃபெக்டே இல்லையானா கண்டிப்பாக இருக்குது. ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஆனால் இது இப்படியே விட்டோம் அப்படின்னா ஒரு அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம கண்டிப்பாக அவுரி யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நீலி அவுரி அப்படின்னு சொல்லி சர்வோதயாவில் கிடைக்கும். 50 ரூபா தான். அந்த டேட்டை பாருங்கள், எக்ஸ்பெரியே ஆயிடுச்சு. ஆனாலும் இதை யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. என்ன கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். இதுக்காக எல்லாம் இதை தூக்கி வீசிடக்கூடாது. நம்ம வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த அவுரி பொடியை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் தலையில் போடுறத வந்து காமிக்கல. நான் வந்து அதை வீட்டுக்குள்ளே வச்சு வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் வெளியில் வச்சு தான் தலைக்கு போட்டேன். அதனால் இது எப்படி எஃபெக்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இந்த அவுரியை கலக்கும்போது ஒரு குட்டி பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் இதில் சேர்த்திக்கணும். சுடுதண்ணியெல்லாம் எதுவும் இல்லை, நார்மல் தண்ணி தான் ஊற்றி கலக்கினேன். இதையும் தலையில் போட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்குமே விட்டுட்டேன். பாருங்கள் இப்போ ரிசல்ட்டு. அந்த சிகப்பெல்லாம் போயிடுச்சு. பட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் தெரியுது. அதனால் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நேச்சுரல் லுக்கு தான் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பெரி ஆனதை போட்டதுக்கே இவ்வளோ எஃபெக்ட். என்னன்னாலும் மூலிகைகள் சூப்பர் தான். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.